இறைவன் ஒன்றை கொடுக்க நாடினால் அதை கொடுப்பான். கொடுக்க நாடலண்டா அது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. நான் கேட்கிறேன், அவருக்கு போய் நீங்க நிம்மதி கொடுக்கலுமா? அவருக்கு போய் நீங்கள் ஆறுதல் சொல்லலாமா? எப்ப அந்த ஆளுக்கு புள்ள இருக்குது, இவருக்கு புள்ள இல்லைண்டா ஏங்கி துடிக்கிறார், தவிக்கிறார், பல கோடிகளை கொட்டுகிறார். இறைவன் அவருக்கு அந்த ரிஸ்கை கொடுக்கவில்லை. நீங்க பணத்தை தான் ரிஸ்க்ன்றீங்க, குழந்தை ரிஸ்க் தான். இதை ஒரு ஏழை பார்த்தாண்டா, அவர் ஏழையை பார்த்து என்ன நினைப்பாரு? அடடா 10 பிள்ளையாச்சு, எப்படி கொடுத்து வச்சவன் தெரியுமா? எனக்கு புள்ள இல்லை 10 புள்ள பாண்டுவார். அந்த வீட்டுக்கு போய் தட்டி கேட்டா உங்களுக்கு 10 பிள்ளையாமே, நம்ம நாட்டு நம்ம ஒண்ணுக்கு புள்ள இல்லையாமே, உங்களுக்கு 10 பிள்ளையாமே என்று கேட்டு அவர் சொல்லுவாரு, ஏப்பா 2 தர்றேன் வழங்க, இன்றைக்கு தான் வந்த பால்மா முடிஞ்சண்டா, இப்ப கொடுக்க பால்மா கொடுத்தா பெம்பஸ் வாங்குங்கன்றா. இது முடி இன்னொன்று தலையே சுத்துது. எவ்வளவு சம்பாதிக்கிறது? அவருக்கு ஒரு குழந்தை கிடைத்தால் பால்மா கம்பெனியை போடுவார். நான் கேட்கிறேன், அவருக்கு ஒரு பிரச்சனை, இவருக்கு ஒரு பிரச்சனை. பிரச்சனைகள் எல்லோருக்கும் இருக்கிறது, பிரச்சனை இல்லாம இல்ல, பிரச்சனை மாறுகிறது. பிராடோல உட்கார்ந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க. அவருக்கு வேற பிரச்சனை, இவருக்கு வேற பிரச்சனை. அல்லாஹ்வுடைய அருளால் மிக பெரும் பணக்காரர்களை பழகக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்தார். ஒவ்வொரு வீடுகளிலும் கண்ணீர் வடிக்கிற மாதிரி கடுமையான பிரச்சனை. ஒரு பெரிய பணக்காரர், அவர் ரொம்ப பெரிய கொடை வல்லில், அவரோடு உட்கார்ந்து பேசுகிற நேரம் ஒரு நாள் அவருடைய குடும்ப வலிமாவுக்கு நான் போறேன், அவரை காணல. அவர் லேட்டா வர்றாரு. என்னன்னு கேட்கிறேன், என்னப்பா உங்க குடும்ப கல்யாணம் நீங்க லேட்? அவர் சொல்லுகிறார், அவருக்கு பிள்ளைகள் எல்லாம் கொடுத்தான், உட்கார்ந்து இருந்தா அவர் அக்கவுண்ட்டுக்கு பேலன்ஸ் விழுந்துட்டே இருக்கும், அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். ஆனால் அவர் சொன்ன கதை என்ன? அவருக்கு ஒரு புள்ளை எல்லாம் கொடுத்தான், புள்ளையே இல்லை இவருக்கு. சரிப்பான் அவருக்கு புள்ளைய கொடுத்தா இன்னொரு ஆளுக்கு எல்லாம் புள்ளைய கொடுக்குறான். 4 புள்ளைய கொடுத்தா ஒரு புள்ளைய டவுன்ஸ் ஆக்கிட்டான். டவுன்ஸ் என்ன தெரியுமா? நீங்க அமெரிக்காக்கு எடுத்து போனாலும் மருந்து இல்லை, ஒட்டிசம்டா எச்சில் வடியும், முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அந்த பிள்ளைகளை கண்டுபிடிப்பீங்க, மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள். இதுக்கு நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு மருந்து இல்லைண்டாச்சு. இப்ப ஒவ்வொரு நாளும் காலையில நெஞ்ச பிடிச்சிட்டு அந்த புள்ள ஸ்கூல் போகுது, இந்த புள்ள ஸ்கூல் போகுது, என் புள்ள மட்டும் இல்லையே, நான் போனா என் மனைவி இருக்கணும், மனைவி போனா அவ இருக்கணும், பப்ளிக் பேச கொண்டு போகலான்னு துடிக்கிறாங்களே. இந்த வீட்டுக்கு போய் நீங்கள் என்ன தீர்வு சொல்ல போகிறீர்கள்? நிம்மதி கொடுக்கலாமா? பாமசியில் ஏதாவது டேப்லெட் விற்கிறாங்களா? அதை எடுத்து போட்டா சரியா வந்துருமா?